தொடர்ந்து மற்றொரு அண்மை செய்தி. ஆம்ஸ்ட்ராங்கிற்கும் ரவுடி சம்போ செந்திலுக்கும் என்ன பகை என குற்றப்பத்திரிகை மூலம் வெளியான தகவல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 2002 சம்போ செந்திலின் தந்தை தலைமை செயலக காலனி குடியிருப்பு பகுதியில் இடம் வாங்கியுள்ளார் என்றும் அது தொடர்பான விவரங்களும் தற்போது வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆம்ஸ்ட்ராங்கிற்கும் ரவுடி சம்போ செந்திலுக்கும் என்ன பகை என்று குற்றப்பத்திரிகை மூலம் வெளியான தகவல் அதிர்ச்சியாகியுள்ளது. சம்போ செந்திலின் தந்தை அருகே உள்ள இடத்தையும் ஆக்கிரமித்ததாக கூறி ஆம்ஸ்ட்ராங்கின் ஆதரவாளர்கள் பிரச்சினையை ஏற்படுத்தியது தொடர்பாக 30 லட்சம் ரூபாய் கொடுத்தால் தான் இடத்தை காலி செய்வோம் என ஆம்ஸ்ட்ராங் ஆதரவாளர்கள் மிரட்டியதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. பல கட்ட பேச்சுவார்த்தைக்கு பின் 12 லட்சம் கொடுக்கப்பட்ட நிலையில் அன்று முதலே ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கான திட்டம் தீட்டப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு சம்போ செந்தில் 4 லட்சம் செலவிட்டதும் தற்போது விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. தொடர்ந்து குற்றப்பத்திரிகை மூலம் பல அதிர்ச்சி தரும் தகவல்கள் வெளியாகிய வண்ணம் உள்ளன. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். 2002 சம்போ செந்திலின் தந்தை தலைமை செயலக காலனி குடியிருப்பு பகுதியில் இடம் வாங்கியுள்ளார். அது தொடர்பாக சம்போ செந்திலின் தந்தை அருகே உள்ள இடத்தை ஆக்கிரமித்ததாக கூறி ஆம்ஸ்ட்ராங்கின் ஆதரவாளர்கள் பிரச்சினை செய்திருக்கக்கூடிய நிலையில் 30 லட்சம் கொடுத்தால் தான் இடத்தை காலி செய்வோம் என ஆம்ஸ்ட்ராங் ஆதரவாளர்கள் மிரட்டியதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுப்பிரமணி. வணக்கம் சுப்பிரமணி, விவரங்கள் என்ன? ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் 5000 பக்க குற்றப்பத்திரிகையை காவல்துறையினர் தாக்கல் செய்திருந்தார்கள். நீதிமன்றத்தில் அது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. விரைவில் அது விசாரணைக்கும் வர இருக்கிறது. இதற்கிடையில் என்ன காரணத்திற்காக ஆம்ஸ்ட்ராங் கொல்லப்பட்டார் என்ற தகவல்கள் குற்றப்பத்திரிகையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 4 முக்கிய காரணங்களை காவல்துறையினர் அந்த குற்றப்பத்திரிகையில் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக ஒவ்வொருவருக்கும் என்னென்ன பகை இருக்கிறது என்றும் குற்றப்பத்திரிகையில் தெரிவித்திருப்பதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. ரவுடி நாகேந்திரனுக்கும் ஆம்ஸ்ட்ராங்கிற்கும் என்ன பகை, அஸ்வத்தாமனுக்கும் ஆம்ஸ்ட்ராங்கிற்கும் என்ன பகை, ஆற்காடு சுரேஷிற்கும் ஆம்ஸ்ட்ராங்கிற்கு என்ன பகை, சம்போ செந்திலுக்கும் ஆம்ஸ்ட்ராங்கிற்கு என்ன பகை என தனித்தனியாக அந்த குற்றப்பத்திரிகையில் அந்த காரணங்களை தெரிவித்திருப்பதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் சம்போ செந்திலுக்கும் ஆம்ஸ்ட்ராங்கிற்கும் என்ன பகை, முன்பகை இருந்திருக்கிறது என்ற தகவலை காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். அது குற்றப்பத்திரிகையிலும் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. கடந்த 2004ஆம் ஆண்டிலிருந்தே சம்போ செந்திலுக்கும் ஆம்ஸ்ட்ராங்கிற்கும் பகை தொடங்கி இருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ராயபுரத்தில் சம்போ செந்தில் தனது குடும்பத்தினுடன் வசித்து வந்திருக்கிறார். அப்போது அவரது தந்தை 2002ஆம் ஆண்டு தலைமைச் செயலக காலனி பகுதியில் ஒரு வீடு ஒன்றை அவர் வாங்கியிருக்கிறார். அந்த வீட்டின் பகுதியில் ஒரு பகுதி ஆக்கிரமித்த பகுதியாக இருந்ததாக கூறப்படுகிறது. அப்போது இந்த ஆக்கிரமித்த பகுதியை தகவல் அறிந்து ஆம்ஸ்ட்ராங்குடைய ஆதரவாளர்கள் அந்த இடத்தை அபகரிக்க முயன்றதாக தெரிய வந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் அந்த இடத்திற்கு ஆம்ஸ்ட்ராங்குடைய ஆதரவாளர்கள் சென்று சம்போ செந்திலுடைய தந்தையை மிரட்டியதாகவும் பணம் கேட்டு மிரட்டியதாகவும் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் குறிப்பாக இந்த இடம் எங்களுடைய இடம், பணம் தராவிட்டால் நாங்கள் போக மாட்டோம் என்ற மிரட்டலையும் அப்போது அவர்கள் தெரிவித்திருந்ததாக சொல்லப்படுகிறது. இதற்கு கட்ட பஞ்சாயத்து செய்வதற்காக சம்போ செந்தில் ஆம்ஸ்ட்ராங்கிடம் பேசியதாகவும் ஆம்ஸ்ட்ராங் ஆதரவாளர்கள் அதை சமரசம் அடையாத காரணத்தினால் பணம் கொடுத்தால் மட்டுமே நாங்கள் இங்கே செல்வோம் என்று மிரட்டியதாகவும் தெரிகிறது. சுமார் 12 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்கப்பட்டதாகவும் தெரிய வந்திருக்கிறது. அதன் அடிப்படையிலே அப்போது இருந்து கடந்த 2002க்கு பிறகு இந்த முன்பகை என்பது தொடங்கி இருப்பதாக போலீசாருடைய விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அந்த முன்பகை பல விதமாக கட்ட பஞ்சாயத்துகளில் மோதலாக வெடித்திருப்பதாகவும் காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பகையின் காரணமாக தான் தற்போது ஆம்ஸ்ட்ராங் கொலை சம்பவம் வரை அந்த பகை நீடித்திருந்ததாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தகவல்கள் அனைத்தையும் குற்றப்பத்திரிகையிலும் தெரிவித்திருப்பதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.